உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சொன்னா நீ நம்ப மாட்டே ஸ்ரீஜா. சிஸ்டர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, ஏன் இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல ஹாசினி. அன்னைக்கு நைட்டு நான் டிஃபன் வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு அவங்கள கூப்பிட்டேன். சிஸ்டர் சாப்பிட உட்கார்ந்த உடனே, ஏன் சிஸ்டர், எதுக்கு சிஸ்டர் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க, பேசாம மாப்பிள்ளை கிட்டையும் மாறிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கே போயிடலான்னு நான் சொன்னம்மா. உடனே சிஸ்டர் கோபப்பட்டு ஆக்ரோஷமா என் கழுத்தெல்லாம் புடிச்சு டிஃபன் எல்லாம் தட்டி விட்டுட்டு கோமா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க போய் அத்தைய சமாதானப்படுத்தலையா? ஏற்கனவே அவங்க கோபத்துல இருக்காங்க, இப்ப பேசுற தப்பாயிடும்ட்டு சரி காலையில பேசிக்கலான்னு நான் கொஞ்சம் அமைதியாயிட்டேன் ஹாசினி. காலையில வந்து கதவை தட்டி பார்க்கும் போது உள்ள இருந்து சத்தமே வரல. அதுக்கப்புறம் உள்ள என்ன நடந்திருக்கும் எனக்கு பயம் வந்துருச்சு. ஜன்னல் வழியா போய் பார்த்தேன், அங்க சிஸ்டர் பெட்ல மயங்கி கிடந்தாங்க. நான் வேகமா ஓடி போய் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தேன். பார்த்தா அவங்க பெட்ல பாய்சன் பாட்டில் கிடந்துச்சு. வாயில இருந்து ரத்தமா கொட்டிட்டு இருந்துச்சு ஹாசினி. அதுக்கப்புறம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் புரியல. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஹாசினி. சிஸ்டர் இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. தாராத்த தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கங்கறத என்னால இன்னமும் நம்ப முடியல ஸ்ரீஜா. என்னால கூட இன்னும் நம்ப முடியலக்கா. மாமா வீட்டை விட்டு போ சொன்னதுனால வீட்டை விட்டு போன தாராத்த அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்களால நமக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. சரி, அவங்கள பத்தி எதுக்கு பேசிக்கிட்ட? ஆமாமா, அவங்க பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களே தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நாம இதை எடுத்துக்க வேண்டியதா? என்ன மாதிரி என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் சொன்னது சரிதானே? இல்லக்கா, தாராத்த சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. மாறி, மர்மம் இருக்கா? என்ன சொல்ற? தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற அளவுக்கு தாராத்த ஒன்னும் கோழ இல்லம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.